வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5ல் 2ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. -3, -4, 7, 2 மற்றும் 12, 5 என்ற புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை என காட்டுக. இதே மாதிரி கணக்கு நம்ம பயிற்சி 5.1 பார்த்துருப்போம். அங்கே என்ன பயன்படுத்திருப்போம் அப்படின்னா, முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சிருப்போம். பரப்பு 0 வந்துச்சு அப்படின்னா ஒரு கோடம் நம்ம நிரூபிச்சிருப்போம். இப்போ என்ன செய்ய போறோம்னா சாய்வு பயன்படுத்த போறோம். பாருங்க 3 புள்ளிகள் இருக்கா, 3 புள்ளிகள் நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம். ஏபியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம், பிசியோட சாய்வு கண்டுபிடிக்க போறோம். ரெண்டும் சமமா இருந்துச்சுன்னா ஒரு கோடமைந்தவை. சரியா? நீங்க எக்ஸாம்ல எதனால நீங்க பயன்படுத்தலாம். என்னது? முக்கோணத்தின் பரப்பு கண்டுபிடிச்சு 0ன்னு கொண்டு வரலாம், அப்படின்னா சாய்வு பயன்படுத்தலாம். எதனாலும் பயன்படுத்தலாம், உங்க விருப்பம் தான். சரியா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், முதல்ல ஏபியோட சாய்வு கண்டுபிடிமா. பாருங்க, ஏன்ற புள்ளி -3, -4, பீன்ற புள்ளி 7, 2 சாய்வு. சாய்வுக்கு ஃபார்முலா என்ன? ஈக்குவல் டு m என்று எழுத கொண்டு குறிப்பேன். m போட வேண்டிய அவசியம் கூட இல்லை. y2 - y1 by x2 - x1. பாருங்க, இந்த முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2 ஈக்குவல் டு y2 - y1. y2 ஓட மதிப்பு 2, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு -4. இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா அப்ப என்ன மாறும்? +4 மாறும். பை x2 ஓட மதிப்பு 7, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு -3. இங்க x1ல ஒரு மைனஸ் இருக்கு, ஃபார்முலா ஒரு மைனஸ், அப்ப என்ன மாறும்? +3 மாறிடும். அப்படி கூட்டுங்க, 2 4 கூட்டினா 6, 7 3 கூட்டினா 10. கேன்சல் பண்ணுங்க. ரெண்டாய்ப்பாடு 2 6, I 2 10. அப்ப சாய்வு என்ன வந்திருக்கு? 3/5. அடுத்தது நம்ம பிசியோட சாய்வை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, பீன்ற புள்ளி என்ன? 7, 2. சீன்ற புள்ளி என்ன? 12, 5 சாய்வு. கண்டுபிடிப்போமா? பாருங்க, சாய்வுக்கு என்ன ஃபார்முலா? y2 - y1 by x2 - x1. திரும்ப எழுத வேண்டாம். முதல் புள்ளி x1 y1, ரெண்டாவது புள்ளி x2 y2. சரியா? இப்ப பாருங்க, y2 - y1, y2 ஓட மதிப்பு 5, ஃபார்முலா மைனஸ் y1 ஓட மதிப்பு 2 பை x2 - x1, x2 ஓட மதிப்பு 12, ஃபார்முலா மைனஸ் x1 ஓட மதிப்பு 7. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 5ல 2 கழிச்சோம்னா 3 பை 12ல 7 கழிச்சோம்னா 5. பாருங்க, இந்த சாயும் சமமா இருக்கு. எந்த சாய்வு சமம்? therefore AB இன் சாய்வு ஈக்குவல் டு BC இன் சாய்வு. ரெண்டும் சமமா இருக்கு. எவ்வளவு இருக்கு? 3/5ன்னு இருக்கு. 3/5. therefore தரப்பட்ட புள்ளிகள் எப்படி இருக்கும்? ஒரு கோடமைவன. தரப்பட்ட புள்ளிகள் ஒரு கோடமைந்தவை ஆகும். அதாவது ஒரே கோட்டில் அமைதுன்னு அர்த்தம். ஒரே கோடமைந்தவை ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.